அனைவரையும் தமிழ் தமிழ் சேனல் சார்பாக வணங்கி வைக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது நம்ம ஆவுடையார் கோயில். ஆவுடையார் கோயில் எவ்வளோ சிறப்பு பெற்றது தெரியுமா உங்களுக்கு? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜீ பூம்பா. இந்த மரம் தான் ஆவுடையார் கோயிலோட சிறப்பு பெற்ற மரம். இது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, பார்க்க அழகாகவும் இருக்குது. இது கீழே தான் சிவபெருமான் வாழ்கிறாரு. அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் சாப்பிட இப்போ தயிர் சாதமும் ஊருக்காகவும் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் கோயிலே அன்னதானம் கொடுத்தாங்க. இது தெரியாமல் நாங்கள் சாப்பாடெல்லாம் போனோம். இங்கெல்லாம் நான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம். அப்படி ஒரு வெயில் தெரியுமா? ஆனால் இப்போ இருக்க வெயிலெலாம் தாக்கு பிடிக்கவே முடியல. இதுதான் அங்கே உங்களுக்கு மணி மகுடம். நம்ம சிவபெருமான் பாருங்க, அழகாக இருக்கார்ல. வெயில் அந்த சுட்டெரிக்கும் வெயிலுக்கா மறைவாக இங்கே தான் உட்காந்துருந்தோம். இதுதான் அந்த கோயிலோட கூரை. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அதோட திக்னஸே அழகு தான். ராமேஸ்வரத்தில் 1000 கால் மண்டபம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதில் 2 தூணில் 1000 கால் மண்டபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்து மகிழ்கள். இதுதான் அந்த காலத்தில் செருப்பெல்லாம் இருக்கும். அது ஹீல்ஸ் வச்ச செருப்பு. பாருங்க பாருங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு கஷ்டம்னா, இங்கே எல்லா சிலையிலையும் கயிறு, வயரு, அங்கே அதுக்கு பக்கத்தில் அந்த இரும்பு ஷெட்டு அதெல்லாம் கட்டி வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், வயரெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கோயிலில் இருக்காமல் தவிர்க்குங்க. ஏன்னா சிற்பத்தோடைய கலையை நீங்கள் அசிங்கப்படுத்துவீங்க. சூப்பராக இருக்கு. முருகனா போட்டு இதில் நடுவில் என்னென்னத்தையோ போட்டு வச்சுருக்காங்கடா. இதை பார்க்கவே இதுவாக இருக்குது. அஞ்சலத்தின் பணி பிடித்து கிடக்கின்றேனே, முனைவானே முதலந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனே. காட்டாதனையெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனையெல்லாம் கேட்பித்தென்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே. காலத்துல தான் அந்த கோயில் கட்டப்பட்டு ஒழுங்காடுதா. இதை வேற என்ன கோயில் தெரியும். யாருடா? அருமத்துல பாண்டியன் தான் போட்டு. ஓ, இவர் தான் கட்டினாரா?
எடுத்துட்டு தான் இருக்கேன். எது அவங்களையா? கூட அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். எது அதுலையா? எதில்? கல்லுலையா? 12 ராசி எங்கடா இருக்கு? அது மீன கன்னி ராசியா, மீனமா, தனுஷா, மகரமா, எல்லாம் இருக்கு. துலாம், மேஷம், சிம்மம், கடகம். இந்த பிரம்மாண்ட ஆவுடையார் கோயிலுக்கு உதவியாச்சும் போயிட்டு வந்தோம். ஏன்னா மனசு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, சிற்ப கலைகள், நம்மளை அழகூட்டும் சிற்பங்கள், இந்த கோயிலை கட்டின அரிமர்த்தன பாண்டியனோட சிற்பங்கள் அழகாக இருந்துச்சு. அந்த வடிவம் சூப்பராக இருந்துச்சு. இவர் கட்டின அந்த மாபெரும் கோயில் ஆவுடையார் கோயிலோட அழகுகளை பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நன்றி. மீண்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.